சரி, இது முதல் குறள் சொன்ன அகரம் வந்து ஆதியையும் பகவனையும் குறிக்கிறது. இது ரெண்டு சொல்லாக ரெண்டு நிலை இறை நிலையை குறிக்கிறது. ஒன்று ஆதி, எல்லாம் தேடி 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 போனோம்னா எது ஆதலுக்கு தோன்றலுக்கு என்று எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனைக்குமா இடமா இருப்பதனால தான் பதியினா. பதின்றது இடம். வள்ளலார் தருகிற விளக்கம் இது. அவர் சொல்றாரு தனித்தலைமை பெரும் பதி அப்படின்னு சொல்றாரு. அந்த பதி என்றப்பட்டது எல்லா பொருளும் எல்லா அண்டங்களும் எல்லா பொருள்களும் எல்லாம் வந்து இருப்பதற்கு இடமாய் நிற்பது எதுவோ அது பதி அப்படின்னு சொல்ற. அது இல்லாம எதுவும் இருக்காது. அதன் சார்பினாலே அல்லாது சார்பினால் தோன்றாது. எது இந்த பொருள் ஒரு சார்பில் இருந்து தோன்ற பொருள் இல்ல, தான் அருவாய் மற்ற எல்லா பொருளுக்கும் என்ன பண்ணோம் அது சார்பினே நிற்குமா. இது நச்சினாருக்கு எடுத்து காட்டுற பாட்டு. இது நான் அடுத்த இதில் உங்களுக்கு விவரிச்சு பேசுறேன். கொடிநிலை கந்தடி வள்ளி என்று 3 நிலை இருக்குது. அது அந்த ஒளி நிலையில மக்கள் உணர்ந்ததனுடைய இதை தவிர அது முற்றுமாக விளக்கிவிட்ட ஒரு கருத்து அல்ல. ஆனா திருவள்ளுவர் வைக்கிற இடம் பகவு என்கிறது வந்து பன்மையான பிரிந்த தன்மை, ஒன்றிருந்து ஒன்றாகி வருகிற தன்மை காட்டுகிறதும், ஆதி என்கிறது வந்து அவை அத்தனைக்குமான மூலத்து நிலை என்னவோ அதை காட்டுவதுமா இருக்கிறது. ஆக நாம காணுகின்றது எல்லாமே வந்து அதுவாக நிற்கிறது. எப்படி அகரம் வாயை திறக்காம எந்த ஓசையும் வர்றதில்லை. இம்முன்னு சொல்லும்போது கூட நீ கொஞ்சம் இப்படி திறந்துட்டு அப்படி மூணாதான் இம்மு வரும். இப்புன்னு சொல்றத கூட மூடிக்கிட்டு ஒன்றும் இல்லை, திறக்கணும். திறக்கும் போதே அதுக்கு என்ன அது அது அங்காத்தல். வாய் திறத்தல் இயல்பா திறந்து என்ன ஒளி அது அகர ஒளி. அப்போ அதுதான் அடியில ஆதாரமா நிற்கிறது எல்லா ஒளிக்கும். ஆனா அந்த ஒளி இப்புன்னு எழுப்புகிற பொழுது அந்த அகரம் அங்கே ஒலிக்கிறதா அது கேட்கிறதா? கேட்கல. இம் என்று நான் சொல்ல வாயை திறந்து மூடனாதான் இம்முன்னு கேட்குது. அந்த அதுக்கு மூலமா அந்த திறத்தலின் போது அது கேட்டதா? இல்ல. அந்த மாதிரி தோன்றாததாய் நிற்கிறது, தோற்றமாக நிற்கவில்லை. அது தோற்றமற்றது போல் இருக்கிறது, ஆனால் அதுதான் ஆதாரமா நிற்கிறது. இப்படி ஒரு கோட்பாட்டை இந்த அகரம் என்கிற அந்த ஒரு எழுத்துல கொண்டு வந்து நம்ம தமிழர்கள் அடக்கிட்டாங்க. இது தமிழனுடைய கோட்பாடு. இது எவகிட்ட இருந்து கடன் வாங்கினது இல்லை. இதை பார்த்து நம்ம கிட்ட இருந்து நம்ம அண்ணன் தம்பி தான் போட்டு ஒரு ஐரோப்பா வரைக்கும் சுத்திட்டு திருப்பி ஒரு கூட்டம் வந்துச்சு. வடநாட்டிலேயே ரொம்ப நாளுக்கு முன்னாடி மாறிட்டான் ஒரு கூட்டம். நமக்கு அவனுக்கு அவன் தொடர்புன்னு மொழி ஒழுங்குகளை பின்பற்றாதனால நமக்கு அவனுக்கும் தொடர்பு நிலையில மொழி உறவில வேறுபாடு வந்துருச்சு. வந்துட்ட பிறகு வந்தவனும் இவனும் கலந்து உண்டாக்கிக்கிட்டது தான் அந்த வேதமே தவிர அந்த வேதத்தில் உள்ள கருத்தை அப்படியே மொழிபெயர்த்து அவன் எடுத்துக்கல. சிலர் கருத்து சொல்றாங்க இந்த வேதத்தை அப்படியே மொழிபெயர்த்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுல பல மாதிரி கலப்படங்கள் செய்யப்பட்டிருக்கிற அந்த வேதத்துக்கு முன்னதாகவே குமரி நாட்டிலே போய் பார்க்கணும். குமரி நாட்டில போய் பார்க்கணும். குமரி நாட்டில் இருந்த வாழ்க்கையை பார்க்கணும். அந்த வரலாற்றில் இருந்து அங்கிருந்த சான்றோர்களுடைய நிலைகளை பற்றி இருக்கிற மூல செய்திகளை பார்க்கணும். மேருமலைன்னு சொன்னானே அந்த குமரி நாட்டில் பார்த்தா 2, ஒன்னு இலங்கைக்கும் இந்த ஸ்லட் பால்க்னு சொல்றாங்களே, பால்க்கு நீரிணை சொல்றாங்களே, இந்த பக்கம் அதாவது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இதுக்கும் இந்த பக்கமா இடையிலையும் அவர் இதை போட்டு அது மேருன்னு போட்டிருக்கான். இன்னொரு பக்கம் ரொம்ப தெற்கிலே ஒளிநாடு பெருவள நாடுலாம் அந்த குமரி நாட்டினுடைய மிக தெற்கில் இருந்த பகுதியில் அங்கேயும் மேருன்னு இருக்கு. இவன் இடம் விட்டு வருகின்ற பொழுது மூழ்கி போன அந்த குமரி அந்த மேரு இது போன்ற பல ஊர்கள் எல்லாம் அங்க இருந்த மதுரை இருந்தது இல்லையா? மதுரை தான் அது. நம்ம தான் தொன் மதுரைன்னு அடையாளம் போடுறோம். அவன் ஒரு ஊருக்கு என்ன வைப்பானா பேர் வைக்கும் போதே தொன் மதுரைன்னு பேர் வைப்பானா? அது ஒண்ணுதான் இருக்குன்னா அதை ஏன் தென் மதுரைன்னு சொல்லணும்? அதான் மதுரையாச்சே. உங்களுக்கு புரியுதுங்களா? மதுரை தான் அதோடைய பேரு. எங்க முதற் சங்கம் இருந்தது மதுரை தான். அந்த மதுரை மூழ்கிய பின்னாடி தான் அதனுடைய நினைவாக கொண்டு வந்துதான் இப்போ இருக்கிற இந்த தமிழகத்துல வடக்கு பகுதியில, அதாவது இப்போ உள்ள பாண்டிய நாட்டு பகுதியில குமரிக்கு பார்த்தா அது வடக்கு கொண்டாந்து மதுரைன்னு வச்சான். இங்கே இருந்து போனவன் தான் தூக்கிட்டு போய் மதுரான்னு கொண்டு அங்க எங்க லோத்தல் இதெல்லாம் இருக்குதுங்களா அங்க கொண்டு போய் வச்சான். இப்படி போன்ற போக்கிலே தான் இந்த ஆன்மீக கருத்துக்களும் போயின உருமாறி வந்திருக்கின்றன. இதை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சமநிலை உண்டாகும், ஒரு சமரசம் என்கின்றது உண்டாகும். யாரையும் வெறுக்கிற உணர்ச்சி நமக்கு வராது. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, ஆதிக்கம் பண்ண நினைக்கிற கருத்து என்னுடையது, இது யான் எனதுன்றதே செருக்குன்ட்டாரு. இது என்னுடையது அப்படின்னு சொல்றிய எப்படி பாது? இந்த மதம் என்னுடையது, இதை நான் தான் உருவாக்கினேன்.
நம்ம முன்னோர்கள் அப்படி இந்த மாதிரி பொய் பெருமெல்லாம் அடிச்சுக்கவே கிடையாது. ஆக தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும்ன்றது நாமக்கல் கவிஞர் எப்படி அதை போட்டிருப்பாருப்போ அவர் திருக்குறள் உரையும் நல்லா தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப பல நல்ல செய்திகள் அப்படியே ஒரு குரலுக்கு அப்படியே தொட்டு 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 பொருள் விட்டு போகாம அப்படியே அழகா அதை கொண்டு போறார். அது அவருடைய ஒரு சிறந்த பாங்காக நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் நமக்கு வேறுபட்ட கருத்து இருக்கலாம், அது வேறு. ஆனால் அடிப்படையில் அந்த உரை நல்ல உரை தான். எனவே இந்த அகரம் என்கிறது இந்த ஓங்கார அடிப்படையில அதை விளக்க வந்த கோட்பாடு, தமிழர் கோட்பாடு. அடுத்ததாக எழுத்து இதையும் காட்டுகிற பொழுது அவன் அதுக்கு அகரம் என்பது ஆதியை பகவானை காட்டுகிறது, உலகத்துக்கெல்லாம் ஆதி என்று காட்டுகிறது. இந்த உலகம் என்று நாம சொல்றது நம்ம வாழ்ற உலகம் மட்டும் இல்லை, காண்ற எல்லாமே தான். வாங்க தம்பி, நான் அந்த இதோட முடிச்சிடுறேன், வந்துட்டேன் சொல்லணும் என்பது வந்துட்டேன். ஆதியாய் நின்ற அறிவு, ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து, ஓதிய நூலின் பயன். ஓதிய நூலின் பயன் எந்த நூல்? முதல் நூல் பொருள் உணர்ந்து எழுத்தறிய தீரும் எளிதகமை தீர்ந்தால் மொழிதிறத்தின் முட்டறுப்பான் ஆகும். மொழிதிறத்தின் முட்டறுத்த மேலோன் அல்லது நல்லோன். முதல் நூல் பொருள் உணர்ந்து, எந்த நூல்? முதல் நூல் பொருள் உணர்ந்து கட்டறுத்து வீடு பெறும், விடுதலை பெறுகிறார். இப்ப நம்ம விடுதலையில கட்டு நிலையில் இருக்கிறோம். இது ஒரு கட்டுக்குள் அகப்பட்டு இருக்கின்றோம். இந்த கட்டுக்கள் எல்லாம், இந்த பந்தங்கள், இந்த சார்புகள் என்பதெல்லாம் இதான் பாசம், பிணிப்புன்றோம். இந்த பிணிப்பு நிலை உடையதால தான் உயிருக்கு பேரு பசு. அது மாடு இல்ல, பசு மாடு இல்ல. எல்லாம் அப்புறம் அவன் பிடிச்சு போய் கறந்துடுவான். நம்ம புரிஞ்சுக்கணும், இது பசு மாடு இல்லை. ரொம்ப அழகா இந்த இவ்வளவு பெரிய செய்தியை பதி பசு பாசனம் முடித்தது. அது மிகப்பெரிய ஒரு பேரறிவு. அதை புரிஞ்சிக்காம நாம என்ன பண்றோம்? அதை கட்சி, அவங்க யாரும் கட்சி வைக்கல, நம்ம தான் அதை என்ன பண்றோம்? அது கட்சி போல நடத்தி கொள்கிறோம். ஏன்னா கட்சிகளை நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், நிறைய கட்சிகள் இருக்கிறோம் நம்ம. அதனால அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சி கூட வந்துட்டா வீட்டுல அடிச்சுக்குவோம். அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி கட்சி, நடிகர் அவங்க 2 பேரும் நல்லா நடிச்சு நல்லா அவங்க போயிட்டாங்க. எம்ஜிஆர் கட்சி சிவாஜி கட்சி சொல்லி நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். கடைக்கு முன்னாடி அப்படியே கட்டி புரண்டு ரத்தம் சொட்ட போனவரெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போது உள்ள இளைஞர்கள் பார்த்துருக்கேன். 60களில் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் பொடி பையன். நான் பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு நினைப்பு வருது. அவங்க 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சு சட்டை போடலையே. அதுபோல ஆக ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து என்று இதற்கு ஒரு தெளிவுரையை மிக சுருக்கமாக அருளுகின்றார் நம் அறிவு பெருமாட்டி ஔவையார். அதனை ஓதி உணர்தல் கற்றதனால் ஆய பயன் என்று முதல் 2 குறள்களின் கருத்துக்களை அணுவில் செரித்து அருளியிருக்கின்றார் நம் அறிவை குறளின் ஆசிரிய பிராட்டி. அவரு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவு நற்றால் தொழாரெனின்னு சொன்னார் இல்லைங்களா? அங்க கற்றல் பத்தி பேசுறாரு இல்லையா? இங்க ஓதிய நூலின் பயன் என்று சொல்றார், அங்க ஆய பயன் என்று சொன்னார். வேறுபடுதுங்களா? இவங்க 2 பேரும் ஒரே மரபு தானா? ஒரு மரபா? ஒரு மரபு தான். இவங்களை கொண்டு போய் ஏன் வேதத்துல இருந்து இழுக்கிறீங்க? ஏன் வேதத்தை முட்டு கொடுக்கணும்? வேதம் வேணுன்றவங்க அவன் நம்மகிட்ட போனவன், அவன் அதை வச்சுக்கிட்டோம். இல்ல ஒரு கால் தென்னாட்டிலே அந்த நூலை உண்டாக்கி அதை எவனோ மொழிபெயர்த்துக்கிட்டோம், அவன் எடுத்துக்கிட்டு போகட்டும். அந்த வேதமே நமக்கு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அதுல இருந்து இங்கே இதிலே போதும். அவ்வளவையும் திருவள்ளுவர் மொத்தமா வச்சுட்டார். அவருக்கு முன்னதாக தொல்காப்பியர் வச்சிருக்கிறார். கிடைச்சதை வச்சு நம்ம பார்க்கின்ற பொழுது, அதுக்கு பின்னாடி வருகின்ற பொழுது தமிழர்களுடைய ஆட்சி ஆளுமை எல்லாம் 1100 ஆண்டுக்கு முன்னாடி அயலவர்கள் ஆட்சியில தமிழகம் சீர்குலைகிற பொழுது அப்போது என்ன ஆகிறதுன்னு சொல்லும்போது ஒரு மறுமலர்ச்சி தோன்றுகிறது. அதை மீண்டும் நிலைப்படுத்தணும் போது ஒரு திருமூலர் வருகின்றார். அவ்வை என்ற பேரிலே 9 பேர் சொல்றாங்க, சிலர் 7 பேர் சொல்றாங்க. காலந்தோறும் இருந்திருக்கிறாங்க. தப நிலையிலே இப்படி இருக்கின்றவர்களை தான் அவ்வைன்னு சொல்றது. அவ்வைனா சும்மா நம்ம மரியாதை தெரியாதுங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லும், நீ அப்படியே நீ அவ்வையாரா தான் போக போற. நல்ல 4 பக்கம் அப்படியே மேக்கப்லாம் அடிச்சுட்டு இப்படி பல பலான்னு போனா தான் 2 பையன் பார்த்து கண்ணடிப்பான். நாளைக்கு இது வருவோம், கல்யாண காட்சி நடக்கும், இல்லை கோயிலுக்கு போறோம், போனா படப்பலான்னு போகணும். அங்க அப்பதான் 4 பேர் உன்னை பார்ப்பாங்க. இல்லைன்னா நீ அவையாரா போயிடுற. அவையார் கொண்டு எங்க வச்சிருக்கான் பாருங்க. அவையாரை பற்ற அறிவு எங்க இருக்கு பாருங்க தமிழனுக்கு. அதனாலதான் பள்ளிக்கூடத்துல பாட ஆரம்பித்து உங்களுடைய சிலபஸ் கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்த போது கூட உலகத்துல அவை கொடுத்திருக்கிற ஒரு திட்டம், அடிப்படை திட்டம். இன்னைக்கு கிண்டகார்டன், கிண்டாத கார்டன் நிறைய வச்சிருக்கிறான். ஆனா நீங்க எல்லாத்தையும் மொத்தமா நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய எடுத்தோடனே அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? வள்ளுவர் சொன்னாரு, மனத்துக்கண் மாசிலநாதல்னாரு.
மாசற்ற தன்மையில் அடையிறதுக்கு. அப்போ அறம் செய்ய இருந்தாதான் நீ மற்றதெல்லாம் ஒழுங்கா வரும். எடுத்த உடனே அதை செய்ய விரும்புனாங்க. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டா அறம்னாக்கா 4 பேருக்கு கொடுங்க. அதை தான் சொல்லியிருக்காங்களே அடுத்தடுத்த குரல்ல. ஈவது விளக்கே சொல்லியிருக்காங்களே, ஐயமிட்டு உன், அதெல்லாம் என்ன அது கொடுக்கறது தானே. அப்ப திரும்ப ஏற்பது இகழ்ச்சி சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு வரிசைப்படுத்தி சொல்லிருக்கிற இதுதான் தமிழனுடைய மெய்யியல். அந்த ஆத்திச்சூடியிலேயே கிடக்கிறது. மிக திருக்குறளிலே வள்ளுவரை சுருக்கி சொன்னார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று சொன்ன அந்த அவ்வை பரம்பரையினர், அந்த அவ்வை வழியினரை நாம் எடுத்து பார்த்தால் இந்த பாட்டை சொல்லுகிற அவ்வை எந்த பாட்டு? ஆத்திச்சூடியை சொல்லுகிற சொன்ன அவ்வையும் அந்த மரபுடையவர். அவர் சொல்லுகிற பாட்டிலே அந்த மரபின் நெறி அங்கே நிற்கிறது. இதை எடுத்து தமிழனுடையதிலிருந்து எடுத்து பேசு. தமிழ் மண்ணில் தமிழ் மண் இருக்கிறது, தமிழன் இருக்கிறான், அவனுக்கு அறிவில்லை நெறியில்லை என்று சொன்னால் என்ன கதை? அதை எப்படி ஒப்புக்கொள்வது? அவன் என்ன மரமா? மரத்துக்கு கூட அறிவு இருக்குதுங்க. மரம் கூட எவ்வளவு நல்லது பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே ஐயா வாங்க, நான் அடுத்த என்ன படம் பார்க்க போறோம்னா படத்துக்கு விளம்பரம் காட்டிட்டு முடிச்சிருவோம். இப்போ இதே நான் பொதுநிலையில சொன்னேன். பொதுநிலையில் இருந்ததை அதை சித்தாந்தம் என்ற பின்னால் அது வடிவு கட்டுகிற பொழுது ந ம சி வ ய எல்லாம் தமிழ், எல்லாம் தமிழ். அத நமசிவாயன்னு சொல்லி அது உன்னோட மசால் அப்படி நம்ம அவனை விட்டுற வேண்டியது. அவன்கிட்ட போய் நம்மள விட்டு நமசிவாய அப்படி என்னத்துக்கு அந்த இஷ்ட போட்டு பாம்பு சீர்ற மாதிரி அப்படி இல்லை. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எடுத்தெடுப்புல சொல்ற சிவாய நம என்று இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இல்லைங்களா? தின்று கண்டேற்கு தித்திக்கும் வயது நமசிவாய கனி. எந்த கனி? அந்த கனி பற்றியதான் 5 எழுத்து, அது 3 எழுத்து. அகர உகர மகாரம் ஓங்காரத்துல இருந்தது. அந்த ஓங்காரத்தையே தான் அது குறிக்கிறது. அது 3 எழுத்து. சிவவாக்கியர் பாட்டு 5 எழுத்தாக அதை எடுத்து பேசியதும் நம்ம சிவாயம் சிவாயம்னு யாரு சித்தர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வேறையா பேசுறாங்க? அது வேறையா? சித்தர்களுக்கும் சைவ சமயத்துக்கும் சண்டையா? இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் சித்த நெறி வேறு, சைவ சமயம் வேறு. அதை வேறாக்கி போட்ட பாவிகள் வேறு, அவர்கள் வேறு இல்லை. அவங்க ஒன்னாதான் இருந்திருக்காங்க, சரியா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக ஒன்றா இருக்கும் போது ஒரு மூல கருத்தினை மிக தெளிவாக மிகச் சரியாகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை விளக்கும் வகையில சில கால வகையினால அன்றைக்குள்ள தேவையை அவர் நிறைவு செய்திருக்கிறார். ஆக தமிழருடைய நெறியை விளக்குகிற பொழுது இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், இன்னொருத்தர் ஜொஹூர்ல இருக்கிறார், இவ்வளவு வசதி இருக்குது, நம்ம அடிக்கடி பார்த்துக்க முடியுதா? அடிக்கடி அவங்க இடத்துக்கு நம்ம போக முடியுதா? நம்ம இடத்துக்கு அவங்க வர முடியுதா? இன்னைக்கு இப்படின்னா மிக தொன்மையிலே இந்த ஒரு 1000 2000 பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்தவர்கள் பெரும்பாலான சித்தர்களும் மற்றுள்ள இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமா? ஆனால் கருத்துக்கள் இவ்வளவு தொலைவுக்கு ஒற்றுமை, ஒரு ஒருமைப்பாட்டை கட்டி காத்திருக்கிறார்களே, இவ்வளவு தொலைவுக்கு ஒரு மொழியை கட்டி காத்திருக்கிறார்களே. அதனால தானே செந்தமிழ் சிவனிய இயற்கைன்னு சொன்னது. தமிழ் வடவேங்கட தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம்னு சொன்னது. அதுல வழக்கு இருக்கிறது, செய்யுள் இருக்கிறது, ரெண்டும் தெரிந்தவர் தெரிந்து அதை அரில் தப சிறு பிழை சிறு குற்றம் குறைகள் கூட வராதபடிக்கு மிக சரியா சொன்னவர். அதனால அவர் பெரிய தவத்தோன். யாரு? படிமையோன். படிமை என்பது அந்த தவம், தவத்தன்மை. அதுல ஆகையினால பேசுகிற மதம் இன்னைக்கு ஆசீவகம் சொன்னாலும் சரி, சமணம்னு சொன்னாலும் சரி, சைவம் சிவனியம் என்று சொன்னாலும் மாலியம்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் தமிழனுடைய சொத்து. இந்த தமிழனுக்கு அந்நியம் அல்ல. இந்த எல்லா நெறிகளிலும் ஒற்றுமைக்கான கூறுகள் மிக பல இருக்கின்றன. ஒரு சில பார்வை வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த பார்வை வேறுபாடுகளை நாம பெரிதாக்கி கொண்டு நம்ம இனத்தை அழித்துக் கொள்ளக்கூடாது. நம்ம இனத்தினுடைய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை கட்டி காக்க வேண்டும். அவருக்கு பிடிச்சிருக்கு இப்ப நிக்கிட்ட பெண்ணா ஆசீவகன பெண்ணா கெட்டு போச்சு, இவருக்கு பிடிச்சிருக்கு சிவனியம்னு இருக்கட்ட பெண்ணா கெட்டு போச்சு. இந்த மூலத்தை சரியா இந்த பாடத்தை ஒழுங்கா எல்லாருக்கும் சொன்னா நம்ம எல்லாரும் ஒரே நிலையில தான் ஒன்னாதான் போயிட்டு இருக்கிறோம். அதை வடிவத்திலே நமக்கு விருப்பம். ஒரு சாப்பிடுற ஒரு பொருள்ல இதை இப்படி பண்ணா எனக்கு பிடிக்கும், அப்படி பண்ணா பிடிக்கும். பொருள் ஒண்ணுதான். பாவக்காய் இருக்குது, பாகக்காய். பாகக்காய உடம்புக்கு சாப்பிட்டா நல்லதுன்னு 3 பேர் ஒத்துக்கிறான்.
அவன் என்ன பண்றான், எனக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இப்படிலாம் பண்ணா எனக்கு பிடிக்கும்ன்றான். ஒருத்தன் சொல்றான் கொஞ்சம் பொரிச்சு வச்சாதான் எனக்கு பிடிக்கும்ன்றான். ஒருத்தன் சொல்றான் நல்ல மிளகா சாந்தெல்லாம் அரைச்சி ஒரு மாதிரி போட்டு அதுல கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு அப்படியே வந்து கடை குழம்பா அப்படி எடுத்தா எனக்கு பிடிக்கும்ன்றான். உணர்றான் எனக்கு அதெல்லாம் இல்லை, அப்படி நேரம் பச்சை சாப்பிடும், நான் இயற்கை உணவுன்றான். 4 பேர் தின்றதும் பாகத்துல அதை பதம் பண்ணுகிறதுல அவனவன் இதுமோ இது வேற அது வேற அது வேறனா அது பார்த்தா எப்படி கோளாறா தெரியுமோ அது போன்ற கோளாறு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், முதலில் தமிழர்கள் ஒன்றாக வேண்டும். அதான் சொன்னார் பாவேத பாரதிதாசன், எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் விஷம் என்று சங்கே முழங்கு. பெரிய ஆளு, லேசுப்பட்ட ஆளு இல்ல, சொல்லிட்டு போயிருக்காரு. ரொம்ப தெளிவா இருக்கிறது. செங்குருதி தண்ணில் இது வீரம் கமிழ்ந்து வருமா, ரத்தத்துல சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கும்போது நம்ம உடம்புல ஒரு மனம் வரும். நீங்க தெரியல யாரும் பாத்துருங்களா? நான் கண்டிருக்கிறேன், என்னுடைய மனத்தையும் கண்டு பிறர் மனத்தையும் நான் கண்டிருக்கிறேன். அந்த வெப்பம், அந்த வெப்பத்துக்கு அடிப்படையில் இருக்கிற உணர்ச்சி என்ன மாதிரி உணர்ச்சி? அது தூய்மை இருக்கணும். கண்டிப்பா மனம் இருக்கு. அப்புறம் கூந்தல்ல மனம் வருமா வராதா? தூய்மை இருந்தா வரும். அது அந்த மனம் இயற்கை மனம், அது எதுல இருந்து வர்றது கிடையாது. இதெல்லாம் திருமாலன் போட்ட பிச்சை. திருமாலன் அடி அதுக்கு அமர்ந்து திருமாலனார் இடத்தில் கேட்ட பாடம். திருமாலனார் இடத்துல வந்து மெய் உடல் பொருள் ஆவியின் 3ஐயும் ஒப்படைத்துக் கொண்டு அப்படியே அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும், விடிஞ்சு விடிஞ்சு பேசினாலும், விடியாம பேசினாலும் அப்படியே இருந்து கேட்டது, பெற்றது. அவரிடமிருந்து அது வந்தது. சும்மா ஒரு கையிலே கட்டிக்குவார். நான் இங்க வேட்டி கட்டி நின்றுட்டு இருக்கிறேன். எந்த ஒரு வேடமும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. பாமரனுக்கு வந்தா பாமரனுக்கும் பேசுவார், பண்டிதன் வந்தா பண்டிதனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். எவனும் வரல போல வரனாலும் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். அதுதான் அவரை ஆண்டது, அதுதான் அவரை ஆண்டு கொண்டது. அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் சொன்னாரு, அந்த மாதிரி அது ஆட்கொண்ட நிலை. எனவே அடுத்த முறையில இந்த செய்தி ஓங்கார கருத்தியல் அகர நிலை, அதிலே இருந்து அது 5ஆகவும் 3ஆகவும் பார்க்கப்பட்ட நிலை, பின்னால நம்முடைய சித்தர்கள் அதை எவ்வாறு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அடுத்த ஒரு திருக்குறளிலே நாம் அதை காணலாம் என்று சொல்லி, இன்றைக்கு தொடங்கியதும் தாமதம், நான் எடுத்துக்கொண்டதும் அதை பற்றி நேரம் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா ஒரு திங்களுக்கு ஒரு முறை சந்திக்கின்றோம். நீங்களாம் வந்து அந்த வகையில என்னை போல தாகம் உள்ளவர்கள் என்பதனால நான் அதை உங்களிடத்தில் கொஞ்சம் துணிச்சலா அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன். எது குற்றம் குறை இருந்தால் என்னை பொறுத்தருமாறு அன்போடு எல்லோரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பளுக்கு இல்லாம அப்படியே ஒரு நீரோடை போல ஒரு தெளிந்த கருத்துக்களை தெளித்தவர் நம்மிடம் மன்னிப்பு கேட்கிறாரு. இது குற்றம் குறை இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு. ரொம்ப அருமையான கருத்து. அதாவது இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பரங்கிற்று உலகு என்று வள்ளுவர் சொல்லுவார். அந்த இரு நிலைகளையும் தொட்டு, இந்த 2 எக்ஸ்ட்ரீம் வாங்க இல்லையா, அது 2ஐயும் தொட்டு அதனுடைய நடு நிலைய ரொம்ப தெளிவாக நமக்கு திருச்செல்வனார் அவர்கள் அவங்க சொன்னாரு. இருமை வகை தெரிந்தவர், அதனால அதை சரியா சொன்னாரு. ஆகவே அந்த வகையில அவருடைய கருத்துகள் போன முறை நாம செய்யும் பொழுது கூட்டம் கொஞ்சம் நிறைவா இருந்தது. இந்த முறை கொஞ்சம் குறைவா தான். அவர் வந்து சில நேரத்தில் அந்த கூட்டங்களை பார்த்தவுடன், அவர் ஒரு ஆசிரியர் இல்லையா, சொன்ன கருத்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு இயக்கத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு பலவற்றை மீண்டும் அவர் சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு மீட்டல் போல அது அமைகின்றது. இருந்தாலும் நம்முடைய வகுப்பு வந்துட்டு தொடர்ச்சியான இந்த வருகை இருந்துச்சுனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில அடுத்த கிழமையும் நம்முடைய மூல பெருந்தமிழ் பட்டறை கிண்டாரா தமிழ் பள்ளியில ஆசிரியர்களுக்கு, அந்த பட்டாளி உத்தாமா இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நடத்தப்படவிருக்கின்றது. அந்த பட்டறைக்கு திருச்செல்வனார் அவர்கள் வர்றாரு. அவர் தான் பட்டறையை வழி நடத்துறாரு. ஆகவே அவர் வழி நடத்துறதுனால அடுத்த வாரமும் அது வந்து 4 மணிக்கு அளவில் முடிந்துவிடும். அதன் பிறகு அடுத்த கிழமையும் காதிக்கிழமை நம்ம வச்சிடலாமா 12ஆம் தேதி என்று மருத்துவர்